பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தரோடு சற்று தரித்து நில்லுங்கள். ஆதார வசனம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். தேவ அழைப்பு பெற்ற கனவான்களே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, என்னோடு ஆண்டவர் பேசுவாரா? என்னோடும் பேசுவாரா? எல்லாரோடும் பேசுகிறார் என்று ஏங்கி தவித்து கேட்டு தகப்பனே தவித்து கொண்டிருக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மகளுக்கோ கர்த்தாவே, இன்று நீர் பேசுவீராக, புரிய வண்ணம் பேசுவீராக, சரியானதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேற்கண்ட வசனத்திற்கு இடம் பொருள் பற்றி சுருக்கமாக கொடுக்கிறேன். நீங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை 10ஆம் அதிகாரத்தை வாசித்தால் நலமாக இருக்கும். பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய மகன் சவுல். இவன் மிகவும் சௌந்தரியமுள்ளவன், உயர்ந்தவன், வளர்த்தி உள்ளவன். கீசுடைய கழுதை காணாமற் போய்விட்டது. வேலைக்காரனை கூட சேர்த்து கொண்டு கழுதையை தேடி கண்டுபிடித்து வா என்று அந்த கீசு மகனாகிய சவுலிடம் கட்டளையிட்டார். அந்நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜா இல்லை. நியாயாதிபதிகள் தான் எல்லாவற்றையும் விசாரித்து நடத்தி வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் மற்ற நாடுகளைப் போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் முறையிட்டார்கள். சவுல் கழுதையை தேடிக்கொண்டே வெகு தூரம் போய்விட்டான். கழுதை அகப்படவில்லை. இவர்கள் இருவரும், சவுலும் வேலைக்காரனும், ஞானதிஷ்டிக்காரனாகிய சாமுவேலிடம் விசாரித்து கொண்டே வந்து சேர்ந்தார்கள். அவரிடம் கேட்டால் சொல்லிவிடுவார் என்று. இவர்கள் வந்து சேரும் ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலிடம், இப்படி ஒருவன் வருவான் கழுதையை தேடிக்கொண்டு, அவனை நீ அதிபதியாக அபிஷேகம் பண்ணு, அவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். அப்படியே நடந்தது. சாமுவேல் சவுலிடம் கழுதையை பற்றி கவலை வேண்டாம் என்று சொல்லி அவனை தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னான். பின் சவுல் புறப்படும் வேளையில் தான் சாமுவேல் சவுலிடம், நீ சற்றே தரித்து நில், வேலைக்காரனை போகச் சொல் என்றான். அவன் நின்றான். சாமுவேல் சவுலை தைலத்தால் அபிஷேகித்தான். நீ புறப்பட்டு போகும்போது இப்படியெல்லாம் சம்பவிக்கும், இவற்றையெல்லாம் நீ சந்திப்பாய் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. அதான் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை வாசியுங்க. இன்று நமக்கு ஆவியானவர் நம்மோடு இடைவது, நீ சற்றே தரித்து நில், உன்னிடம் பேச வேண்டும் என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக பேசுகிறார், பேச விரும்புகிறார். நாமும் சவுளை போல ஏதோ ஒன்று தேடிக்கொண்டுதான் இது கிடைக்காதா, இப்படி நடக்காதா, மாறாதா என்று தான் இயேசுவுக்குள் வந்தோம். நாம் தேடிக்கொண்டு வந்தது மட்டும் கிடைத்தால் போதும் என்று தான் வந்தோம். ஆனால் நம்மை அழைத்தவரோ நம்மை ராஜாக்களாக, ஆசாரியராக, லேவியராக அபிஷேகம் பண்ணினார். எப்போது? ரட்சிக்கப்பட்ட போதுதான். எந்த நாட்டுக்கு ராஜா? ஆண்டவருடைய சாம்ராஜ்யத்திற்கு ரட்சிக்கப்பட்ட அனைவருமே ராஜாக்கள் தான். அதாவது இதுவரை, அதாவது ஆண்டவரிடம் வரும் வரை நாம் அடிமைகளாக இருந்தோம், இருளுக்குள் இருந்தோம். ஆண்டவர் நம் பாவத்தை மட்டும் நீக்கலீங்க, நம்மை பரிசுத்தவான்களாக மாறும்படி அவரை போலவே ஆளுகை செய்ய அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் மற்றும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனங்கள் வாசியங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சகலத்திற்கும் உரிமைகளையும் கொடுத்தார். இயேசுவுக்குள் இருக்கும் சகல சம்பத்துக்கள் ஆமென் என்று அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்கள். இதை நீங்கள் நம்ப வேண்டும். வாக்கை எடுத்துக்கொண்டு வந்து டிமாண்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் ஆளுகை நமக்கு கொடுத்திருக்கு, சிலாக்கியம். இனி நாம் எதற்கு அடிமைகள் அல்ல. மனசு சொல்வதையும் உலகம் சொல்வதையும் கேட்டு அப்படியே நடக்க நாம் அடிமைகள் அல்ல. இந்த ஆளுகை முதலில் நம்மில் ஆரம்பிக்க வேண்டும். இந்த மனசு, நம்முடைய உள்ளம், ஆத்துமா என்று சொல்கிறோமே, நாம் சொல்வதை கேட்டு கீழ்ப்படி அதற்கு நாம் பயிற்சி அளிக்க வேண்டும். அது கண்கள் மூலமாக, 5 புலன்கள் மூலமாக உலகத்தில் கிடைக்கக்கூடிய அறிவுகளை வைத்துக்கொண்டு, அனுபவங்களை வைத்துக்கொண்டு அது செயல்படக்கூடாது. அது நம்முடைய ஆளுகைக்குள் இருக்க வேண்டும். இதற்கும் ஆயத்தப்பட்ட பின் தான் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகும் காரியங்கள், நமக்காக நமக்குள் செய்ய போகும் காரியங்களுக்கு நம்மோடு இடைபட நம்மை சற்றே தரித்து நிற்க சொல்கிறார். மோசே, தாவீது, தானியேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த வெற்றியாளர்கள் யாவரும் தேவனோடு தரித்து நின்றவர்கள். சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஆயத்தத்தோடு தரித்து நின்றான். அதாவது தினமும் அவரை தேடுகிறோம், மாமூலான காரியங்கள் யாவும் செய்கிறோம். தினமும் கொஞ்ச நேரம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் எடுத்து ஆண்டவரோடு உம்மோடு தரித்து நிற்கிறேன், என்னோடு பேசுங்கள், வேறு எதுவும் கேட்க வேண்டாம், அமைதியாக ஒரு இடத்தில் நீங்கள் உங்கள் ஆவியை தேவ ஆவியோடு இணைத்து அமைதியாக இருங்கள். அதாவது இயேசுவையே நினைத்து கொண்டு, அவர் உங்களுக்கு செய்த காரியங்களை தியானித்து கொண்டு, அவருடைய மகத்துவங்களை வரிசைப்படுத்தி கொண்டு அமர்ந்திருங்கள்.
இதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அன்றே பேசுவார் என்று நான் சொல்லவில்லை, பேச மாட்டார் என்ற நியதியும் இல்லை. மறுபடியும் இந்த சற்றே தரித்து நிற்கும் அனுபவத்திற்குள் வாருங்கள். உங்களிடம் நண்பனை போல பேசுவார். எந்த நேரத்தில் நீங்கள் எதையோ யோசித்து எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் உங்களோடு பேசுவார். ஆனால் நீங்கள் மாத்திரம் அவரோடு இருக்க வேண்டும். உங்கள் சிந்தை, நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் சிந்தை கர்த்தரோடு இணைந்திருக்கிறது என்று அர்த்தமாகும். இவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், செய்து விட்டார்கள் என்று அவர்களை சுமந்து கொண்டு கசப்பு வெறுப்பு இவைகளை வைத்து கொண்டு இருக்க வேண்டாம். அதையெல்லாம் அகற்றிவிட்டு திறந்த மனதோடு உங்களை வெறுமையாக்கி கொண்டு குழந்தையைப் போல அமருங்கள். இன்னும் பேசவில்லை என்ற ஆதங்கத்தோடு எழுந்துவிடக்கூடாது. என் அப்பாவோடு சற்று நேரம் இருந்தேன் என்ற ஆனந்தத்தோடு எழும்புங்கள். அதற்கு மகிமை உண்டு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் தான் வா உன்னோடு பேசுகிறேன் என்றார் எலியாவை. இப்படித்தான் பேசுவார் என்று எதிர்பார்த்தான். ஆனால் எலியா எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் பேசினார். பவுலோடு பேசினார். உங்களோடு பேச அவருக்கு ஆனந்தம், அவ்வளவு ஆனந்தம். அவர் பேசினதை யாரிடம் சொல்ல வேண்டாம். இது உங்களுக்கு அவர் கொடுக்கும் தேவ ரகசியம். சின்ன விஷயம், உப்புக்கு சப்புக்கு இல்லாத விஷயமான சொல்லியிருந்தாலும் அதையும் சொல்ல வேண்டாம். இப்படி அவரோடு தரித்து நிற்கிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் அவர் சொல்வதை சொல்ல வேண்டாம், ஆனால் செய்யுங்கள். என்னை இப்படி செய்ய சொன்னார் என்று சொல்லாமல் காரியத்தை செய்யுங்கள். பார்த்து மக்கள் தெரிந்து கொள்வார்கள். மக்கள் பின் அறிந்து கொள்வார்கள் தேவன் உங்களோடு பேசுகிறார் என்பதை. அது நீங்களுடைய குணாதிசயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய கிரியைகள், இவற்றை பெற்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த அற்புத சந்திப்பிற்கு எளிமையான இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஆனால் பலனோ உலகத்தை அசைக்கும். உங்களை கொண்டு உலகத்தை அசைப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நேரம் ஒதுக்கி மனதில் இருக்கும் வேண்டாத காரியங்களை ஒதுக்கி உம்மோடு தரித்து நிற்பேன் ஆண்டவரே. சத்தம் கேட்பேன் கர்த்தாவே. அப்படியே கீழ்ப்படிவேன் ஐயா. என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இராது என்று நீங்கள் என்னை திடப்படுத்துவீர்கள். கிருபை கொடுப்பேன் ஆண்டவரே. உமது நாம மகிமைக்காகவே வாழ்வேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.